நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 26. ஒரு நீர் சுருள் மேலே 20 மீட்டர் உயரத்தில் பீச்சியடித்தது. அது மீண்டும் மென்மையாக தரையை தொடுவதை பார்த்து கொண்டிருந்த லெங்டன் அவர்கள் தங்களை நெருங்கி வந்துவிட்டதை தெரிந்து கொண்டார். லா செர்ஷியாட்டாவின் இலைகளால் ஆன சுரங்கத்தின் முனையை அடைந்துவிட்டார்கள் என்பதுடன் கார்க் மரங்கள் அடர்ந்திருந்த வெளிப்புற பகுதியையும் விரைந்து கடந்துவிட்டார்கள். இப்பொழுது அவர்கள் பாப்போலியின் மிகவும் புகழ்பெற்ற நீர்பீச்சும் குட்டைக்கு வந்துவிட்டார்கள். சம்பந்தமே இல்லாமல் உள்ளூர் மக்களால் முள்கரண்டி குட்டை என்று அழைக்கப்படும் இந்த நீர்க்குட்டையின் சிறப்பம்சமே அந்த தோட்டங்களின் மையப்பகுதியில் அது அமைந்திருக்கிறது என்பதுதான். அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மரங்களின் முனையில் நின்ற சியானா மரங்களினூடாக மேல் நோக்கி உற்று பார்த்தாள். எனக்கு அந்த ட்ரோன் தெரியவில்லை. லெங்டனும் அந்த சத்தத்தை கேட்கவில்லை. அந்த குட்டையின் ஒலி மட்டும் சத்தமாக கேட்டுக்கொண்டிருந்தது. அதற்கு மீண்டும் எரிபொருள் நிரப்ப வேண்டியிருந்திருக்கலாம் என்றாள் சியானா. இதுதான் நமக்கான வாய்ப்பு. எந்த வழி? லெங்டன் அவளை இடது பக்கம் அழைத்துச் சென்றார். அங்கிருந்து மிக சரிவான பகுதி தொடங்கியது. அவர்கள் மரக்கூட்டத்தில் இருந்து வெளியே வந்தபோது அந்த பெட்டி பேலஸ் கண்ணுக்கு புலப்பட்டது. நல்ல சின்ன வீடு, சியானா முணுமுணுத்தாள். மெடிசி பற்றிய தரக்குறைவான கருத்து, முரண்பட்டு பதிலளித்தார் அவர். ஏறக்குறைய 1/4 மைல் தூரம் தாண்டியும் பிட்டி பேலஸ் பாறை முகப்பு எந்த நிலப்பகுதியை ஆக்கிரமித்திருந்தது? அது இடவல பக்கம் விரிந்திருந்தது. அதனுடைய உப்பலான சிதறிய கற்களை கொண்ட வேலைப்பாடுகள் அந்த கட்டிடத்திற்கு கேள்வி கேட்க முடியாத அதிகாரத்தை வழங்கியிருந்தது. மேலும் அது கதவுகளை கொண்ட ஜன்னல்கள் மற்றும் வலைமுகட்டு திருப்புகளுடன் மேற்கொண்டு முக்கியத்துவம் பெறக்கூடியதாகவும் இருந்தது. பாரம்பரியமாகவே அதிகாரப்பூர்வ மாளிகைகள் எல்லாம் மேட்டுப்பகுதியிலேயே அமைக்கப்பட்டிருந்தன. அதனால் தோட்டங்களில் இருக்கும் யார் வேண்டுமானாலும் மேல் நோக்கி அந்த கட்டிடத்தை பார்க்க முடியும். இருப்பினும் அந்த பிட்டி பேலஸ் அர்னோ ஆற்றிற்கு அருகாமையில் இருந்த தாழ் பள்ளத்தாக்கில் அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது பாப்போலி தோட்டங்களில் உள்ளவர்கள் கீழ்நோக்கி அந்த மாளிகையை பார்க்க முடியும். அதன் விளைவு மிகவும் ஆச்சரியமளிக்கக்கூடியது. அந்த மாளிகை இயற்கையினாலேயே கட்டப்பட்டிருக்கிறது என்று ஒரு கட்டிடக்கலைஞர் அதனை விவரித்தார். நில சரிவில் பெரும் அளவிற்கு கொட்டப்பட்டிருந்த கற்கள் அந்த நீளமான சரிவில் படர்ந்து அடிப்பகுதியில் ஒரு நேர்த்தியான கற்தடை போன்ற குவியலை உருவாக்கியிருந்தது. கீழ்ப்பகுதியில் அவ்வளவு பெரிய பாதுகாப்பு அரணாக இல்லாவிட்டாலும் பிட்டி பேலஸ் அந்த உறுதியான கட்டமைப்பானது நெப்போலியன் புளோரன்ஸில் தங்கியிருந்த போது அதனை அதிகார தளமாக பயன்படுத்தி கொள்ளும் அளவுக்கு இருந்தது. பாருங்கள் என்ற சியானா அந்த மாளிகையின் அருகாமையில் இருந்த கதவுகளை சுட்டி காட்டினாள். நல்ல செய்தி. லெங்டனும் அதை பார்த்தார். அந்த வினோதமான காலை நேரத்தில் மிகவும் வரவேற்கத்தகுந்த காட்சி அந்த மாளிகை அல்ல. ஆனால் சுற்றுலாவாசிகள் அந்த கட்டிடத்தில் இருந்து வெளியேறி கீழே இருந்த தோட்டங்களுக்குத்தான் விரைந்து கொண்டிருந்தார்கள். அந்த மாளிகை திறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது லெங்டனும் சியானாவும் உள்ளே நழுவிச் சென்று அந்த கட்டிடத்தின் வழியாக தோட்டங்களுக்கு தப்பித்துச் செல்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த முகடுகளில் அவரும் சியானாவும் பாதி ஓட்டமும் நடையுமாக போய்கொண்டே இருந்தனர். அவர்கள் கீழே இறங்குகையில் அந்த மலையின் ஒரு பக்கத்தில் வரலாற்றிலேயே முதலாக ஒபாரா நிகழ்த்தப்பட்ட குதிரை லாடம் போல் அமைக்கப்பட்டிருக்கும் பாப்போலி திறந்தவெளி அரங்கத்தையும் கடந்தனர். அதற்கு அப்பால் 2ஆம் ராம்சேஸ் பிரமிட் சிலையை கடந்தனர். அதிர்ஷ்டங்கெட்ட அந்த கலைப்படைப்பு அதன் அடிப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது. வழிகாட்டும் புத்தகங்கள் அந்த படைப்பை ரோமின் பொது குளியலறையாய் சேர்ந்த மாபெரும் கற்படுக்கை என்று குறிப்பிட்டிருந்தன. ஆனால் லெங்டன் உண்மையில் அது என்னவாக இருக்கிறதோ அப்படியே பார்த்தார். அது அந்த உலகின் மிக பெரிய குளியல் தொட்டி.
உண்மையிலேயே அதை வேறு எங்கேயாவது இடமாற்றி வைத்தால் நன்றாக இருக்கும். இறுதியில் அவர்கள் அந்த மாளிகையின் பின்பக்கத்திற்கு வந்துவிட்டனர். பின்னர் மெதுவாக நடக்கத் தொடங்கிய அவர்கள் அந்த நாளின் முதல் சுற்றுலாவாசிகளைப் போல் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நடந்து கொண்டனர். கீழிறங்கிச் செல்லும் ஒரு குறுகலான கால்வாய் வழியாக அந்த மாளிகையின் உட்புற அரங்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கஃபேயில் காலை நேர காஃபியை ருசித்து கொண்டிருந்த சுற்றுலாவாசிகளை வந்தடைந்தனர். புதிய காஃபியின் வாசனை அங்கே காற்றில் நிரம்பியிருந்தது. அங்கேயே அமர்ந்து காலை நேர உணவை சாப்பிட வேண்டும் என்ற உணர்வு லெங்டனிடம் தோன்றியது. இன்று அதற்கான நாள் இல்லை என்று நினைத்து கொண்ட லெங்டன் அந்த மாளிகையின் மைய கதவுகளை நோக்கிச் செல்லும் அகன்ற பாதை வழியில் நுழைந்தார். அவர்கள் அந்த கதவு வழியே நெருங்கியதும் வெளியே நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தை கவனிப்பதற்காக போர்டிகோவில் கூடியிருந்த சுற்றுலாவாசிகள் மீது மோதிக்கொண்டார்கள். அந்த மாளிகைக்கு முன்னால் இருந்த பகுதியை அந்த கூட்டத்தின் ஊடே லெங்டன் கூர்ந்து நோக்கினார். அந்த பிட்டியின் பெரிய நுழைவாயில் அவருக்கு தெரிந்த வரையில் வறண்டும் வெறிச்சோடியும் தான் காணப்படும். பராமரிக்கப்படாத புற்புதர் மற்றும் நிலப்பரப்பை கொண்ட அதன் முன்பகுதி அந்த மலைப்பகுதி முழுவதும் நீண்டிருக்கும். நீண்ட நடைபாதை போன்றே காணப்படும். அந்த மலையின் அடிப்பகுதியில் எதை பார்ப்பதற்காக கூட்டமாக கூடியிருக்கிறார்கள் என்பதை லெங்டனால் அப்பொழுது பார்க்க முடிந்தது. பியாசா டே பிட்டிக்கு கீழே எல்லா திசைகளிலும் இருந்தும் அரை டசனுக்கும் மேலான போலீஸ்கார்கள் குவிந்து கொண்டிருந்தன. ஒரு சிறிய இராணுவ அதிகாரிகள் கூட்டமே ஆயுதங்களை சுமந்தபடி மாளிகையின் முகப்பை பாதுகாக்க மலையில் ஏறிக்கொண்டிருந்தது.